சந்திர தரிசனம் தானே, நைட்டு பாத்துட்டா போச்சு. வெத்தலையில இருக்கிற குங்குமத்தை புருஷன் எடுத்து பொண்டாட்டி நெத்தியில வச்சு விடணும். அப்பதான் 7 ஜென்மத்துக்கும் இந்த கணவன் மனைவி பந்தம் நீடிக்கும். சரியா சொன்னீங்க அம்மா. இந்த பூஜை இங்க முடிஞ்சது. சந்திர தரிசனத்தை இரவு சரியா செஞ்சு முடிச்சிருங்க. சரிங்க குருஜி. ஈவினிங் ஈசிஆர்ல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் சந்திர தரிசனத்தை நல்லபடியா பண்ணிடலாம். அங்கதான் சந்திரனை நல்லா பார்க்க முடியும். நல்லதும்மா, அப்படியே பண்ணிடுங்க. நான் கிளம்புறேன். சரிங்க குருஜி. வரேம்மா. ஈவினிங் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறதுக்கு எல்லாரும் ரெடி ஆயிடுங்க. இந்த சமையல்காரிய கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போனோம். எல்லார் கண்லையும் மண்ணை தூவிட்டு ஆதி கூட சேர்ந்து சந்திர தரிசனம் பண்ணிடுவா. அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இவளை வராம பண்ணணும். ஏய், என்னம்மா? என்னம்மாவா? மகாராணி கிட்ட வந்து கேட்க மாட்டீங்களா? அடிச்சி வாங்க. என்னம்மா? என்னடி பண்ணிட்டு இருந்த? சந்திர தரிசனத்துக்கு கெஸ்ட் ஹவுஸ் போகணும்ல, அதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பொட்டி படுக்கையெல்லாம் கட்டி வச்சிட்டியா? ஆளும் முகரையும் பாரு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சந்திர தரிசனம் முடிச்சிட்டு வந்து சாப்பிடணும்ல. அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சுமா, எல்லாம் தயாரா இருக்கு. எல்லாம் தயாரா இருக்குன்னா யார கேட்டு நீ ரெடி பண்ண? அப்போ நீ சமைச்சு வச்சதா நாங்க சாப்பிடணும்ல. நீ ஒரு பிளானோட தான் இருப்ப போல இருக்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இருப்பல்ல பின்ன. இருக்காம என்ன திமிரு? நீ என்ன சமைச்சிருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா இப்ப இருந்து நான் சொல்றதுதான் நீ சமைக்கணும். சந்திர தரிசனம் பார்த்துட்டு வந்து நாங்க சாப்பிடும்போது நான் இப்ப சொல்ற ஐட்டம் எல்லாம் அங்க இருக்கணும். புரிஞ்சுதா? பாருடி, முழிச்சுக்கிட்டு நிக்காத. சந்திர தரிசனம் முடிச்சிட்டு நாங்க வரும்போது நாங்க சாப்பிடுறதுக்கு இப்ப நான் சொன்ன ஐட்டம் எல்லாம் ரெடியா இருக்கணும்.
எப்படி வந்து சந்திர தரிசனம் பண்றேன்னு நானும் பாக்குறேன்டி. ஓகே ஓகே, நான் சந்திர தரிசனம் போயிட்டு வந்து எனக்கு கால் பண்றேன். பாய். இந்த மித்ரா எங்க போயிட்டா? போன் பேசுறதை விட்டு வெளியே வரமாட்டான். இந்த திண்ணி மூட்டை எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே. எங்க உட்காந்து என்ன தின்னுகிட்டு இருக்கோம். மித்ராக்கு போன் பண்ணியாவது கூப்பிடும். பிஸி. எப்ப பாரு போன்ல பேசிட்டு இருப்பா. என்ன பார்வதி, இன்னும் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க? நீ சந்திர தரிசனத்துக்கு போலியா? நான் எப்படிப்பட்டமா அங்க போறது? வனஜா அம்மா தான் எனக்கு ஏகப்பட்ட வேலை கொடுத்துருக்காங்களே. இதை பாரு பார்வதி, வனஜாம்மா என்னென்ன பண்ண சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் நான் இங்க இருந்து ரெடி பண்ணி வைக்கிறேன். நீ கிளம்பி போ. பார்வதி சொன்னா கேளு, நீ கிளம்பி போ. பார்வதி சொன்னா கேளு, நீ கிளம்பி போ. சொன்னா கேளு பார்வதி, நீ கிளம்பு. இங்க வாங்க. என்ன பார்வதி, கிச்சன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீயும் அதையும் சந்திர தரிசனம் பண்ண வேண்டாமா? கண்டிப்பா பண்ணணும் மாமா. அப்புறம் என்ன, நீ கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்பி வாங்க. வனஜா அம்மா வேற எனக்கு நிறைய வேலை கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் முடிக்காம கிளம்பி வந்தா அம்மா கிட்ட சொல்லிடுவாங்களே. ஐஸ்வர்யா மேல ரெடி ஆயிட்டு இருக்கா. உங்களையும் சீக்கிரம் ரெடியாக சொன்னா. நீங்க என்னடானா சித்திக்கு பயந்துட்டு இன்னும் கிளம்பாம இருந்தா எப்படி? வனஜா பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். ஐஸ்வர்யா உன்னை கூட்டிட்டு வந்ததா அகிலா கிட்ட சொல்லி சமாளிச்சுக்கலாம். சீக்கிரம் கிளம்பு. இவங்களுக்கு என்ன இங்க வேலை? இந்த வரேன். சீக்கிரம் பார்வதி. என்ன பார்வதி, மாமாவும் அருணும் ரகசியமா ஏதாவது செஞ்சு கொடு சாப்பிடணும்னு கேக்குறாங்களா? சந்திர தரிசனம் முடிகிற வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது, விரதத்துலதான் இருக்கணும்னு சொன்னேனா இல்லையா? நீ பாட்டுக்கு மாமா கேக்குறாருன்னு ஏதாவது ஆசையா செஞ்சு கொடுத்துற போற. அப்புறம் அக்காக்கு பதில் சொல்ல முடியாது. போ, முதல்ல நான் சொன்ன வேலையில செஞ்சு முடி. போ, வேலை இருக்கு மாமா. நில்லு பார்வதி. ஆபத் பாந்தவன் வந்தாச்சா? இவன் வந்தான்னா இவளை எப்படியும் கூட கூட்டிட்டு வந்துருவானே. இப்ப என்ன பண்றது? ஆதி, ஏன் பார்வதி நிக்க சொன்ன? சந்திர தரிசனம் முடிச்சிட்டு நாம வந்த உடனே சாப்பிடுறதுக்கு ஸ்பெஷலா அவளை சமைக்க சொல்லிருக்கேன். அக்காக்கு வேற தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆயிடும். அவளை ஏன் நிக்க வச்சுக்கிட்டு? நீ போ பார்வதி, போ, போய் வேலையை பாரு. நிறைய வேலை இருக்குல்ல. பார்வதியை சந்திர தரிசனத்துக்கு வரவிடாம தடுக்கிறதுக்கு தான் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்படிலாம் சந்திர தரிசனத்துல பார்வதி முக்கியமா இருக்கணும். அப்புறம் என்ன பார்வதி, ப்ரோ தான் சொல்லியாச்சுல, போய் ரெடி ஆயிட்டு வா. நீ இறங்கி வரும்போதே நான் இதை எதிர்பார்த்தேன்டா. நீ வாடி, எப்படி சந்திர தரிசனம் பண்றேன்னு நான் பாக்குறேன்.
அம்மன் காலடியிலிருந்து எடுத்த இந்த குங்குமத்தை ஆரத்தி தட்டுல வச்சு சந்திரனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வணங்கி அதுக்கப்புறம் இந்த குங்குமத்தை நெத்தியில வச்சு விடணும். நல்லது குருஜி. அருண், மா, குருஜி சொன்னதை நல்லா கேட்டல்ல? ஐஸ்வர்யா நெத்தியில நீ குங்குமம் வைக்கணும். ஆதி, மா, நீ மித்ரா நெத்தியில குங்குமம் வைக்கணும். சந்திர தரிசனத்தை சந்திர ஓரையில பண்றதுதான் மிகவும் சிறப்பு. சந்திர ஓரை ஆரம்பமாகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷம் கழிச்சு மாடிக்கு போய் நான் சொன்னபடி செய்யுங்க. சரிங்க குருஜி. இன்னைக்கு நானும் மாமாவும் ஒன்னா நின்னு ஸ்படிக லிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டோம். ஆனா சந்திர தரிசனம் பண்ண முடியாத போல இருக்கே. குருஜி சொல்றத பார்த்தா மாமா மித்ரா பக்கத்துல நின்னுதான் சந்திர தரிசனம் பண்ணணும். மித்ரா நெத்தில தான் குங்குமம் வைக்கணும். என்னோட புருஷன் பக்கத்துல இன்னொருத்தி நின்னு சந்திர தரிசனம் பண்ண போறா. இதை எப்படி தடுக்கிறது? மாமா மித்ரா நெத்தில பொட்டு வைக்காம எப்படி சமாளிக்க போறாரு? கடவுளே, இந்த சிக்கல்ல இருந்து நீதான் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? வீட்ல எப்படியோ புகைய போட்டு அகிலா ஆண்டியோட கண்ணை கட்டி எப்படியோ திருட்டுத்தனமா ஆதி கூட சேர்ந்து லிங்கத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்ட. இங்க நீ என்ன பண்ணாலும் சந்திர தரிசனம் பண்ண முடியாதே. ஆதி கையால அம்மன் குங்குமத்தை உன் நெத்தியில வைக்கிற பாக்கியம் நழுவி போச்சேன்னு இப்படி தனியா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? பதில் சொல்லாம இப்படி முகத்தை திருப்பிட்டா என்ன அர்த்தம்? என்ன பாரு, கையெடு. தெரியாம இவ வேற. என்ன கோபமா? யார் அடிச்சாங்க? அம்மா அடிச்சாங்களா? உங்க அம்மா அகிலாண்டீஸ்வரி கூட இன்னும் அடிக்கலையே, அப்புறம் என்ன கோபம் உங்களுக்கு? என் கழுத்துல தாலி கட்ட போற ஆதி உன் நெத்தில குங்குமம் வைக்க மாட்டாரு. உன் நெத்தில குங்குமம் வைக்கிறதுக்கு நீ வேற ஆளை யாரையாவது ரெடி பண்ண. இன்னொரு தடவை அப்படி பேசுன உன் வாயில ஒரு பல்லு கூட இருக்காது. ஒரே அறதான் எல்லாமே கொட்டிடும். ஆத்திரம் வருதா? வயிறு எரியுதா? ஆதி கூட நான் பண்ண வேண்டிய பால் அபிஷேகத்தை சதி திட்டம் போட்டு என் கண்ணு முன்னாலேயே நீ பண்ணியே. அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்ப ஆதி கூட சேர்ந்து நின்னு நான் சந்திர தரிசனம் பண்ணணும். ஏன் நெத்தில ஆதி குங்குமம் வைக்கிறத நீ பார்க்கணும். அத பார்த்து உன் வயிறு எரியணும். பெரியய்யா ஓ நெத்தில குங்குமம் வைப்பாருன்னு கனவுல கூட நினைக்காத. அது மட்டும் நடக்கவே நடக்காது. ஏன் நெத்தில குங்குமம் வைக்காம பின்ன உன் நெத்தில குங்குமம் வைக்க போறாரா? ஆமாண்டி, பெரியய்யா ஏன் நெத்தில தான் குங்குமம் வைப்பாரு. ஓ நெத்தில எல்லாம் வைக்க மாட்டாரு. ஏன் வைக்க மாட்டாரு?
அகிலா ஆண்டி சொன்னா ஆதியால அதை மீற முடியாது. கண்டிப்பா என் நெத்தியில குங்குமம் வைப்பாரு. நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்காது மித்ரா. அப்படி நடந்துட்டா, ஆதி என் நெத்தியில குங்குமம் வச்சுட்டா, அதுக்கப்புறம் நீ ஆதியை விட்டு போயிடுவியா? சொல்லுடி. ஆதி என் நெத்தியில குங்குமம் வச்சுட்டா, அதுக்கப்புறம் நீ ஆதிய விட்டு ஏன் இந்த ஊரை விட்டே நீ போயிடணும். சம்மதமா? பெரிய ஐயா ஏன் நெத்தியில குங்குமம் வச்சுட்டா, அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டே போயிடணும். இதுக்கு உனக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். பார்வதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல பெரியய்யா. இதெல்லாம் பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்னும் இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தோம். தேவையில்லாதவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு? சரி வா. ஆதி, பார்வதியை எங்க கூட்டிட்டு போறீங்க? சந்திர தரிசனம் பார்க்க. ஆண்டிக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியுமா? அதை பத்தி நீ கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். நீ வா பார்வதி. என்ன மாமா, இப்ப எதுக்காக கதவை தாழ் போட்டீங்க? மித்ரா போய் அம்மாவை கூட்டிட்டு வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. மாடிக்கு போய் நம்மளால சந்திர தரிசனம் பார்க்க முடியாது. நம்ம இங்க இருந்தே பாத்துக்கலாம்.